சீமானின் சமீபத்திய பேச்சு வலதுசாரி சிந்தனைக்கும் ஆதரவளிக்கும் வகையில் உள்ளதாக நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெகதீச பாண்டியன் விலகுவதாக அறிவித்தார். மேலும் குருமூர்த்தி மற்றும் கோபால்ஜியின் வழிகாட்டுதலில்தான் பெரியார் குறித்து சீமான் பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ் தேசிய கருத்திற்கு எதிரான திசையில் சீமான் பயணம் செய்வதாக விமர்சனம் செய்துள்ளார். அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளாக பெரியாரை பற்றி மார்க்சிய மடியில் அம்பேத்கர் மடியில் பேசி வந்தார். ஆரம்பித்த பிறகும் பேசினார். கடந்த டிசம்பர் 24 கூட பெரியார் எங்கள் வழிகாட்டி என்று பேசினார். அதற்கு பிறகு அவர் பேசுவது மக்கள் நீங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்கேயுமே விமர்சிக்கலையே. ராஜாவை 6 மாசத்துக்கு முன்ன அது கடக்குது பைத்தியம் எது வேணாலும் பேச சொன்னவர் இன்றைக்கு பேரறிஞர் ராஜா என்கிற போது உங்கள் கருத்து எதை காட்டுகிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா? பெண் உரிமை என்றால் பெரியார் தான் அப்படின்னு பேசுனதெல்லாம் அண்ணன் சீமான் தான். அதுக்கு நேர் எதிராக இப்பொழுது பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் உதிக்கிற கருத்து அந்த ஆயுதம் தமிழ் தேசியத்தையும் தமிழையும் நேசிப்பவர்களுக்கு பயன்படுகிறதா இல்லை இதை கொண்டொழிக்க வேண்டும் என்கிற வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களுக்கு பயன்படுகிறதா என்பது அண்ணனுக்கு தெரியாதில்லை. தெரிந்தேதான் இதை செய்கிறார்.